மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் 22வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அதிமுக எம்பி எம்எல்ஏக்களும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவும் அதிமுகவினரும் எம்ஜிஆர் நினைவு நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காவிரி, முல்லை பெரியாறு, பெண்ணையாறு ஆகியவற்றில் தமிழகம் இழந்த உரிமையை மீட்டெடுத்தல், மீனவர்களுக்கு எதிரான கடல் மீன் தொழில் ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை சட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட 12 உறுதிமொழிகள் அதில் அடங்கியிருந்தன. அதன்பின் நிருபர்களை சந்தித்த ஜெயலலிதா, வந்தவாசி திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது நிரந்தரம் இல்லை என்றும் விரைவில் மாற்றம் ஏற்படும் என்றும் கூறினார். We are confident that the situation cannot continue for very long. The will of the people cannot be denied forever. What the DMK has achieved is not a genuine victory, and what we have experienced is not a genuine defeat. I am confident that very soon things will change. இந்த நினைவு நாள் அஞ்சலியில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் திரளாக வந்திருந்தனர். எம்ஜிஆர் சமாதி முன் கடலென குழுமி இருந்த கூட்டம் அவர் மக்கள் மனதில் இன்னும் வாழ்வதை நிரூபிப்பதாக இருந்தது.